இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளர், இயக்குனர், நடித்த நடிகர்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி முருகன் சார் ஒரு தயாரிப்பாளராக நான் உங்களை வாழ்த்துறேன். உங்கள் படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும், லாபத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் புதுசாக தயாரிப்பாளர் ஆகியிருக்கேன். ஸோ தயாரிப்பாளரோட பொறுப்பு என்னன்றது, ஒரு தயாரிப்பாளரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது எனக்கு இப்போ தான் உணர்கிறேன். அது மிக கடினமான ஒரு பொறுப்பு. ஸோ முருகன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கருப்பழனியப்பன் பிரதர் வந்து நானும் சேர்ந்து சிவப்பதிகாரம் என்ற படம் பண்ணோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனக்கு என் கெரியரில் ஈவன் ஆஃப்டர் 10 years நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படமாக வந்து சிவப்பதிகாரம் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பழனியப்பன் ஓட சேர்ந்து பண்ண சிவப்பதிகாரம் ஆடியோ லான்ச்சில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா பெருமையாக நான் டான் பாஸ்கோன்னு சொன்னேன். காலேஜ் போகும்போது எந்த காலேஜில் படிக்கிறேன்னா பெருமையாக லாயலா காலேஜ்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நான் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து சிவப்பதிகாரம் என்ற படம் வந்து இடம்பெறும். நான் ஒவ்வொரு மனிதர்கிட்ட நான் சொல்லும்போது வித்யாசாகர் சார் வந்து எனக்கு ஐ நோன் ஹிம் பிஃபோர் ஐ பிகேம் அன் ஆக்டர். எனக்கு வந்து அந்த சிவப்பதிகாரம் படம் மூலிமா நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. யுகபாரதி என்னோட வெற்றி எனக்குன்னு ஒரு முகவரி, பட்டி தொட்டி வரைக்கும் ஒரு முகவரி கிடைச்சிருக்குன்னா அதில் யுகபாரதிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த விமல், விதார்த், 2 ரமேஷா எனக்கு தெரியும். 2 பேரோட நிஜ பேர் வந்து ரமேஷ். கூத்துப்பற்றையில் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த 2 ரமேஷ் வந்து விதார்த்தா, விமலா ஜெயிக்கும் போது தான் எனக்கு தமிழ் சினிமா மேலே அதிக நம்பிக்கை இருந்தது, அதிக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் இவங்க ஏற்கனவே நிறைய வருஷங்களாக நான் கூத்துப்பற்றையில் ஈடுபட்டிருந்தாங்க. நான் செல்லம்மைக்கு முன்னாடி காந்தி கிருஷ்ணா அவர்கள் முத்துசாமி சாரன் கூத்துப்பற்றையில் என்னை சேர்த்து விட்டார். எனக்கு அந்த உலகத்துக்கு உள்ளே போகும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது. அதாவது என்னை விட இல்லை, த மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல எது கொடுத்தாலும் சிறப்பாக வந்து நடித்து கொடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு பயங்கர கோவம் வந்தது. இவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் முன்னுக்கு வரணும், இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் ஹீரோ ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இவங்ககிட்ட இருந்தது. இவங்கள பார்த்து தான் ஐ ஸ்டார்டட் எக்விப்பிங் மை செல்ஃப். அந்த செல்லம்மைக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு வந்ததுன்னா விமலுக்கும் விதார்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதில். அதுக்கப்புறம் நானும் விதார்த்தும் வந்து சண்டைக்கோழியில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க ஹீரோவாக வந்து ஜெயிக்கும் போது எனக்கு ரியலி ஐ தேங்க் த டைரக்டர்ஸ். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அத்தனை விமல், விதாத் தவிர நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு விஷயம் இன்னார் குடும்பத்து சார்ந்த ஒரு நடிகர், இல்லை இந்த ஸ்டாரோட பையன், இல்லை இந்த அதிக பணம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் பையன், அப்படி இல்லாமல் யார் வேணாலும் டேலண்ட் உள்ளவங்க இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பாதை வந்து அவங்க தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். அவங்க இல்லாமல் ரமணாவுக்கும் சஞ்சய் பாரதி என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் கருப்பழனியப்பன் என்ன மாதிரி தான் ஒரு போராளி. கண்டிப்பாக 2 பேருக்கும் வெற்றி நோக்கி கூடி சீக்கிரம் வெற்றி வரும். ஐ லவ் யூ as a director, I love you as a technician, all the very best. And யாராவது விட்டேன்னா மறந்து ஐம் சாரி. அது அவ்வளோதான் என்னோட மெமரி பவர். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், காட் பிளஸ் யூ. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே வித்தியாசமான மேடை தான் அது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் பேசின ஒரே மேடை இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து டைரக்டர்ஸ் பேசியிருப்பாங்க, ஆக்டர்ஸ் பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து நிறையா ப்ரொடியூசரை பேச வச்ச இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி.
அதே மாதிரி பழனியப்பன் சாரோட படம், நான் ஒரு படம் அவரோட நடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவரை பாரதி கண்ணம்மா படம், நான் என்னோட படம் வெளியாகும் பொழுது எனக்கு வந்த பாராட்டு கடிதங்கள் அவரோட கடிதம் ஒன்று. அப்போ அவர் வந்து பார்த்திபன் சார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு நிறைய கருத்து வேறுபாடு வந்தப்போ எனக்கு ரொம்ப தைரியம் சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த சினிமாவில் பெரிய வெற்றி அடைவீங்க அப்படின்னு. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த உறவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயக்குனராக, ஒரு சகோதரனா, ஒரு நல்ல நண்பனாக என்னோட இருக்குது. என்னோட குடும்ப நண்பராக இருக்கார். எனக்கு என்னோட படங்கள் வரும்பொழுது பாராட்டி, இல்லை அதை பற்றி விமர்சனம் செய்து, இல்லை அதில் உள்ள குறைகளை கூறி எனக்கு ஆதரவாக கூட நிற்கிறது மாதிரி, என்னோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்தப்போவும் எனக்கு கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணு, என்னோட நண்பனாக, என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சித்தப்பாவாக இருந்து அந்த விஷயத்தை சரியாக பண்ணி கொடுத்த பழனியப்பனோட நல்ல மனசுக்கு எப்பவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே போல் இப்போ முருகன் சார் சொன்னது மாதிரி, எந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நின்று இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிற உங்களோட மனசு எப்பவும் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா நம்ம உள்ள கமெண்ட் வரும், என்ன இந்த படம் ஊற்றிக்கிச்சாமே, என்ன இந்த படம் ஆவாஷ விட்டோமே, சுத்தமாக திரும்பி வரலையாமே, பைசா தராதாமேனு. அப்படி நினைக்காம எல்லா படமும் நம்ம படம், எல்லா படமும் ரிலீஸ் ஆகி எல்லா படம் ஓடணும்னு நினச்ச முருகன் சாரோட மனசுக்கு இந்த படம் நல்லபடியாக அமையும். ஜன்னல் ஓரம் வந்து வித்யாசாகரோட இசை, நண்பர் யுகபாரதியோட பாடல் வரிகள் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவரோட காம்பினேஷன் வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் 3 பேத்துக்கும். வித்யாசாகர் சார், யுகபாரதி அண்டு பழனியப்பன் 3 பேரோட படத்தில் அந்த காம்பினேஷன் வந்து அவரோட பழனியப்பன் சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் மேக்ஸிமம் சாங் வந்து ஹிட் ஆகிடும். ரொம்ப படமும் ஹிட் ஆகும், சாங் வந்து ரொம்ப பெருசாக ஹிட் ஆகும். பெரியவம் சந்திப்போட பார்த்தீங்கன்னா 2-3 சாங் வந்து பெருசாக இருந்தது. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இந்த பாடலும் ஜன்னல் ஓரம் மட்டுமல்ல, வீடோரம், தெருவோரம், கிராமத்து ஓரம், கம்மா கரையோரம், நகரத்து ஓரம், தமிழ்நாட்டின் ஓரம், கடற்கரை ஓரம், எல்லோருடைய காதுகளின் ஓரமும் வெற்றி போய் சேர்ந்து இந்த பாட்டு, இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.